வேதத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13, 14ஆம் வசனத்தை கவனிங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13, 14. மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. ஒரு அற்புதமான, ஒரு அழகான, ஒரு நம்பிக்கையூட்டுகிற ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை. ஆமென். பார்வோனும் அவனுடைய சேனையும் ரதங்களும் ஒரு பெரிய திரளான கூட்டமாய் இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வரும் பொழுது, முன்னாடி சிவந்த சமுத்திரம் இருக்கு, பின்னாடி பார்வோனுடைய சேனை. அந்த சூழ்நிலையில மோசேயை நோக்கி ஜனங்கள் புலம்பும் பொழுது, பயப்படும் பொழுது, மோசே ஜனங்களை நோக்கி சொன்ன காரியம் என்ன? பயப்படாதிருங்க. மாத்திரமல்ல, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆமென். என்றால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியன்னா அது வியாதியா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், பயமா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், தேவையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியர்களை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க என்ன பண்ணுவீங்க? சும்மா இருப்பீர்கள். ஆகவேதான் தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 138:8, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென், அல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். 1 சாமுவேல் 14:16 யோனத்தான் தன் ஆயுததாரியை பார்த்து இவ்விதமாக சொல்லுகிறான், கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். யோனத்தான் தைரியமா சொல்லுகிறார், தன்னுடைய கூட இருக்கிற அந்த ஆயுததாரியை பார்த்து. இப்படி யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ, யாரெல்லாம் அறிக்கை பண்ணுகிறோமோ, கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்வார். ஆமென். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். நீதிமொழிகள் 16:33 சொல்லுகிறது, சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அதே 21:31 நீதிமொழிகளில், குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். ஏன் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார்? கர்த்தர் நமக்காக ஏன் காரியத்தை செய்கிறார் அப்படின்னா, சங்கீதம் 147:10 சொல்லுகிறார், அவர் குதிரையின் பலத்தில விருப்பமாகிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்பட மாட்டார். ஆமென். ஆகவேதான் கிதியோன் கூட 38,000 பேர் புறப்பட்டு வந்தவுடனே சொன்னாரு, இத்தனை பேர் தேவையில்லை, எல்லாம் வீம்பு பேசுவாங்க. ஆமென். அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு வெறும் 300 பேர் போதும். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா யுத்தம் யாருடையது? கர்த்தருடைய. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். இன்றைக்கும் உங்களுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். ஆமென் சொல்றவங்களுக்கெல்லாம் செய்வார். அல்லேலூயா. யுத்தம் யாருடையதா இருக்கும்? கர்த்தருடையதா இருக்கும். ஆமென். அது வியாதியா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், உங்களை பின்தொடர்கிற பயமா இருக்கலாம், கலக்கமா இருக்கலாம்,
இல்லைன்னா எதுக்கெடுத்தாலும் நம்ம எனக்கு அவன் அதை பண்ணிட்டான், எனக்கு இவன் அதை பண்ணிட்டான், அவன் எலுமிச்சம்பழத்தை பண்ணிட்டான், இப்படிங்கிற காரியத்தெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு மாற்றணும். அல்லேலூயா. எதுக்கெடுத்தாலும் அதுவா இருக்குமா இதுவா இருக்குமா அப்படின்னு அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் மாற்றணும். இன்றைக்கு நீ காண்கின்ற எகிப்தியனை நீ என்றைக்கும் நீ காணக்கூடாது. அதுதான் ஆண்டுடைய விருப்பமா இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டும் என்றால், இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு 7 காரியம் இருக்கு. அந்த 7 காரியத்தையும் நீங்க செய்யும் பொழுது நிச்சயமாகவே இன்றைக்கு காண்கின்ற எகிப்தியன்னு எதை நினைக்கிறீங்களோ அதை என்றுமே நீங்க காணக்கூடாது. கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவாரு? யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அது எவ்வளவு பெரிய எகிப்தியனா இருக்கலாம், எவ்வளவு பெரிய சேனையா இருக்கலாம், எத்தனை ரதங்களோடு கூட வரலாம். கர்த்தர் உங்களுக்காக எழுந்துட்டார்னா அதை செய்து முடிச்சிருவார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ முதலாவதாக நாம் என்ன செய்யணும், நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அதே யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. ஆமென். முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன? பார்வோனுடைய அவனுடைய சேனையும் பார்த்து நீ பயப்படாதப்பா. முன்னாடி சிவந்த சமுத்திரம் இருக்கு, நீ பயப்படாத. நீ என்ன பண்ணு? முதலாவது புறப்படு. புறப்பட்டு நீ போ. ஆமென். அல்லேலூயா. முதலாவது நம்ம என்ன பண்ணணும்னா, பலவிதமான சிந்தனைகள், பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான போராட்டங்கள், நமக்குள்ளேயே நம்மளை வருத்தி கொள்ளுகிற காரியங்கள், இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து என்ன பண்ணணும்? விடுவிக்கப்பட்டு நம்ம என்ன பண்ணணும்? புறப்பட்டு போனோம். ஏன்னா கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, உன்னை பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு உன்னை கொண்டு போறேன். அவர்தான் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, அவர்தான் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு, அவர் உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் கூட இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒருபோதும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை பின்னிட்டு பார்க்காதபடி அப்போஸ்தலனாகிய பவுலை போல நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன். ஆமென். நான் எந்த விதத்திலையும் நான் தடைபட்டு நிற்க மாட்டேன். அவர் தடைகளை தகர்க்கிறவர். எனக்கு முன்பதாக ஒருத்தர் போயிட்டே இருக்கிறாரு. அவருடைய பெயர் என்ன? தடைகளை தகர்க்கிறவர். சேனையின் அதிபதியாய் எனக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு. ஆகவே என்னுடைய ஓட்டம், என்னுடைய வாழ்க்கை, என்னை எதிர்பார்த்த லெக்கை யாரும் தடுக்கவே முடியாது. நான் போயிட்டே இருப்பேன். அல்லேலூயா. என் லெக்கை நோக்கி, என் தரிசனத்தை நோக்கி, கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நோக்கி நான் ஓடிக்கிட்டே இருப்பேன் என்று நீங்க புறப்படும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு முன்பதாய் அவர் கடந்து செல்வார். ஹல்லேலூயா. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்களை கரம் பிடித்தவர் உண்மையுள்ளவர், உங்களை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்னவர் உண்மையுள்ளவர், இந்த மாதத்துல என் கை மேல உறுதியாயிருக்கும் என்று சொன்னவர் உண்மையுள்ளவர். எத்தனை தடைகள் வந்தாலும் அவர் தடைகளை தகர்க்கிற தேவனாயிருக்கிறார். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ புறப்படுப்பா, நீ புறப்பட்டு போ. ஏன் பார்வோனை பார்க்கிற? ஏன் சிவந்த சமுத்திரத்தை பார்க்கிற? கடலையும் காற்றையும் உண்டாக்கின தேவன் உனக்கு முன்பதாக செல்லும் பொழுது நம்ம புறப்பட்டு போய்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நம் போக போக நமக்கு முன்னாடி உலகத்தில் இருப்பில் ஒரு பெரியவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், அவருடைய வழிகளிலே நடக்கும்படி அவரையே பின்பற்றி போகும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. சங்கீதம் 84:6 சொல்லுகிறது, அப்படி நம்ம போகும் பொழுது அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். ஆமென். 10 குஷ்டரோகிகள் இயேசுவினிடத்தில் வந்து, ஐயரே எங்களை சுகப்படுத்த வேண்டும் என்று லூக்கா 17, 13, 14 சொல்லும் பொழுது இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், நீங்க போய் உங்களுக்கு என்ன பண்ணுங்க? ஆசாரியரிடத்தில் அதை என்ன பண்ணுங்க? காண்பீங்கள். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரை நோக்கி புறப்பட்டு போங்க, அவருடைய பிரசன்னத்தை நோக்கி புறப்பட்டு போங்க, அவருடைய ஆலயத்தில் நீங்க புறப்பட்டு வாங்க. ஒரு லெக்கோடு, ஒரு தரிசனத்தோடு, இன்றைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார், இன்றைக்கு ஆலயத்தில் கர்த்தர் என்னோடு கூட பேசுவார், என்னை விடுவிப்பார் என்கிற ஒரு தாகத்தோடு புறப்பட்டு நீங்க கடந்து வருவீர்கள் என்றால் நீங்கள் அப்படியே செல்வதில்லை. இன்று காண்கிற எகிப்தியனை இனி காண்பதில்லை. கர்த்தர் உங்களுக்காக ஒரு யுத்தத்தை செய்வார். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. அன்றைக்கு அன்றைக்கு மோவாபிய தேசத்துல இஸ்ரவேல் தேசம் பெத்தேலில் இருந்து அன்றைக்கு நகோமியும் அவருடைய கணவரும் 2 பிள்ளைகளும் மோவாபிய தேசத்திற்கு புறப்பட்டு சென்ற வேளையில அந்த மோவாபிய தேசத்துல நகோமி கணவனை இழந்து விட்டாள், தன்னுடைய பிள்ளைகளை 2 பேரை இழந்து விட்டாள். ஆனால் அந்த மோவாபிய தேசத்துல இருந்து அவ என்ன காரியத்தை அவள் கவனித்தால், அங்கு பெத்தேலில இஸ்ரவேலில பெத்தேலில அப்பத்தின் பெத்லகேமில அப்பத்தின் வீட்டில தேவன் தன்னுடைய ஜனங்களை சந்தித்து ஆகாரம் அருளினார் என்கிற அந்த வார்த்தையை கேட்ட பொழுது மோவாபிய தேசத்திலிருந்து அவள் எழுந்து புறப்பட்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெத்லகேம் அப்பத்தின் வீட்டில கர்த்தர் ஜனங்களை சந்தித்து ஆகாரத்தை கொடுக்கிறாள் என்கிற அந்த செய்தியை கேட்டவுடனே மோவாபிய தேசத்திலிருந்து எழுந்து புறப்பட்டால் கர்த்தர் நகோமியை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல கர்த்தர் நல்லவர், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறவர், எனக்கு முன்பதாக அவர் ஆலயத்தில் இருக்கிறார், என் வலது கரத்தை பிடித்து அவர் என்னை கூட்டிக் கொண்டு செல்லுகிறார் என்று எழுந்து அவருடைய பிரசனத்தில் வரும் பொழுது, எழுந்து நீங்க புறப்பட்டு ஓடும் பொழுது, இலக்கை நோக்கி போகும்பொழுது, அப்பத்தின் வீட்டை நோக்கி நீங்க பிரயாணப்பட்டு வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வேலை என்ன? எழுந்து புறப்பட பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இளைய குமாரன் பண்டிகளோடு இருந்தான், ஒரு தீர்மானத்தை எடுத்தான், இந்த பண்டிகளோடு நான் இருப்பதில்லை, எழுந்து என் தகப்பன் வீட்டிற்கு புறப்படுவேன். அப்படி அவன் எழுந்து புறப்பட்ட பொழுது தகப்பன் அவனை கட்டி அணைத்து கொண்டார். இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப நம்ம பின்னாடி இருக்கிற பார்வோனையும் பார்க்க கூடாது, முன்னாடி இருக்கிற சிவந்த சமுத்திரத்தையும் பார்க்க கூடாது. எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். ஹல்லேலூயா. நமக்கு முன்பதாக ஒருவர் சென்று கொண்டிருக்கிறார், சேனையின் அதிபதியாய், ராஜாதி ராஜாவாய், தடைகளை தகர்க்கிறவராய், வெண்கல கதவுகளை உடைக்கிறவராய், இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறவராய், எல்லா கோணல்களை செவ்வையாக்குகிறவராய், ராஜாவின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கிறவராய் நமக்கு முன் செல்லும் பொழுது நீங்க சொல்லணும், ஆண்டவரே எனக்கு முன்பதாக நீங்க செல்றீங்க, நான் எதினால் விசேஷித்தவன், நீர் என்னோடு கூட வருவதினால் அல்லவா. அல்லேலூயா. அந்த நுட்பத்தில் 25 வருடம் நான் வேலை பார்த்துட்டு ஒரு சிச்சுவேஷன்ல நான் ரிசைன் பண்ணணும், அந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு நான் கன்ஃபார்ம் பண்றதற்காக ஒரு ஊழியருக்கு ஃபோன் பண்ணேன். சாயர்புரத்தில் ஜெபராஜ் என்கிற ஊழியர், அண்ணா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், நான் ரிசைன் பண்ணலான்னு நினைக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க? உடனே அவர் எங்கேயோ பைக்கில் போயிட்டு இருக்கிறார், நிறுத்திட்டு அவர் சொன்ன காரியம், உபாகமம் 1ஆம் அதிகாரம் 6-8ஆம் வசனத்தை எடுத்து வாசி அப்படின்னாரு. உடனே இந்த வசனத்தை நான் உபாகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அந்த 1:6 ஒருத்தர் எடுத்து வாசிங்க. உபாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை 8ஆம் வசனத்தை நீ வாசி அப்படின்னு சொன்ன உடனே அந்த வசனத்தை வேகமா எடுத்து நான் வாசித்தேன். அங்க எழுதப்பட்டு இருக்கிறது, ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடே சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும். ஆமேன், அல்லேலூயா. அந்த நுட்பத்தில் நான் மேனேஜராக இருக்கும்போது என்னுடைய பிரஸ் பேர் ஓரேப். அவர் கரெக்டாக பைக்கை நிறுத்திட்டு இந்த வசனத்தை எடுத்து வாசி, நீ ஓரேபில தங்கி இருந்தது போதும், இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்க 7ஆம் வசனம், நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு போங்க. 8ஆம் வசனம், இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்றார். ஆமேன். அப்ப சொன்ன உடனே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆமேன். மலை போல நம்பி இருந்த அந்த அந்த அலுவலகத்துல, மலை போல நம்பி இருந்த அந்த இடத்துல கர்த்தர் தெளிவா சொன்ன, நீ இந்த ஓரேபில தங்கி இருந்தது போதும்பா, இந்த மலை அருகே நீ தங்கி இருந்தது போதும், எழுந்து நீ என்ன பண்ணு, புறப்பட்டு போ, தேசத்தை உன் கையில தருவேன். உடனே ரிசைன் பண்ணி இன்னைக்கு நான் நின்னுறேன் ஆண்டரே அப்படின்னு போய் சாமான்கிட்ட சொன்ன உடனே எனக்கு ஒரு கலக்கமே இல்லை, தைரியமா வெளியே வந்தேன். ஆமேன்,
அல்லேலூயா. அதே போலதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல், பயத்தை விட்டு நீங்க புறப்படுங்க. கடன் பிரச்சனையை மறந்துட்டு புறப்படுங்க. பழையவைகளை எல்லாம் நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாள் புதிய நாள். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போன இன்றைக்கு புதிய நாளில ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அழைப்பில, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்துல, கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரோ, என்ன ஊழியர்கள் மூலமாக பேசி இருக்கிறாரோ, எதை வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறாரோ, அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் அவர் என்னை கைவிடுவதே இல்லை. ஏனென்றால் என்னை அழைத்தவர் உண்மையிலவர் என்று அந்த லெக்கை நோக்கி நீங்க புறப்படும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்வார். நீங்க பயப்படுற எகிப்தியனை பார்ப்பதில்லை, நீங்கள் பயப்படுகிற சிவந்த சமுத்திரத்தை பார்ப்பதில்லை. நீங்கள் எழுந்து புறப்படணும். தூசியை உதறிவிட்டு எழுமணும். பயம் என்கிற தூசி, கலக்கம் என்கிற தூசி, சத்துரு கொண்டு வருகிற போராட்டம், அது அப்படி ஆயிடுமா இப்படி ஆயிடுமா, ஒருவேளை மந்திரவாதங்கள் செய்வினைகள் என்னை தாக்கிவிடுமா? நோ நோ, அது உன்னை சேதப்படுத்துவது இல்லை. நீ புறப்பட்டு போய்கொண்டே இரு. நீ உனக்கு முன்பதாக சேரை அதிபதியாய், ராஜாதி ராஜாவாய், சர்வ வல்லமையுள்ள தேவன், உனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவன் முன்பதாக செல்லும் பொழுது எத்தனை பின்னாடி பார்வோன் வந்தாலும், எத்தனை சேனை வந்தாலும், எத்தனை சிவந்த சமுத்திரம் வந்தாலும் உன்னுடைய ஓட்டத்தை தடுக்கவே முடியாது. இயேசுவின் நாமத்தில் தூசியை உதறிவிட்டு எழும்பு. கர்த்தருக்காக எழும்பி ஓடு. அப்போஸ்தலனாகிய பவுலை போல புறப்படும் பொழுது, ஆண்டவரே உமக்காக நான் ஓடுகிறேன், உம்முடைய நாம மகிமைப்பட ஆண்டவரே, ஒருபோது நான் வெட்கப்படுவதில்லை. சிலர் ரதங்களை குறித்தும் குதிரை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ சொல்லுவோமா, இயேசுவின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். என வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார், அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார், அவர் சர்வ ஞானியாயிருக்கிறார், நம்முடைய இயலாமையில செயல்படுகிறவராயிருக்கிறார். கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை இன்னைக்கு செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. கூனி குறுகி குண்டி இருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் உன் வெட்கத்திற்கு பதிலாய் பாலும் தேனும் ஓடுகிற 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எழும்பி புறப்படு. தகப்பன் வீட்டுக்கு புறப்படு, ஆசாரியனிடத்துல புறப்படு, உன் அப்பாவிடத்துல புறப்படு. நீ போய்கொண்டே இருக்கும் பொழுது தகப்பன் உன்னை நடத்திட்டே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நகோமி போல மோவாபை விட்டு எழுந்து அப்பத்தின் வீடு ஆகிய பெத்லகேமை நோக்கி புறப்படும் பொழுது நகோமி ஆசீர்வதித்த அதே தேவன், அல்லேலூயா, இன்னைக்கு உன்னை மறக்கவே மாட்டார். உனக்காக ஒரு காரியத்தை செய்வார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் சகாயராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. முதலாவது புறப்படணும். பழையவெல்லாம் தூக்கி போட்டுட்டு சகலத்தையும் புதிதாக்குற தேவனை நோக்கி ஓடும் பொழுது உன் ஓட்டம் ஜெயமாய் முடியும். 2வதாக அதே யாத்திராமம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நம்ம திருப்போம். யாத்திராமம் 4:14. முதலாவது புறப்படணும். 2வதாக அங்க வேதம் சொல்லுகிறது 16ஆம் வசனத்துல, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. ஆமென். 21ஆம் வசனம் சொல்லுகிறது, மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் வேதம் சொல்லுகிறது யாத்திராமம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை முதலாவது படிக்கலாம். யாத்திராகமம் 4:4. ஆ 17ஆம் வசனம். பாருங்க, முதலாவது நாம் புறப்படணும். ஆமென். நமக்கு கொடுத்த தரிசனத்தை நோக்கி, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நோக்கி புறப்படும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி செல்லுவார். 2வது மோசேட்ட சொல்றாரு, என்ன சொன்னார்? உன் கோலை ஓங்கி உன் கையை என்ன பண்ணு?
சமுத்திரத்தின் மேல் நீட்டு. ஆமென். அப்போ ரெண்டாவது, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற திறமைகள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஜெப வாழ்க்கை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இன்னும் பல வல்லமைகள், இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா செயல்படுத்தணும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு காலத்துல நம்ம கர்த்தருக்காக நல்லா ஜெபம் பண்ணோம், நல்ல வேதத்தை படித்தோம், நல்ல வைராக்கியமா இருந்தோம். ஆனா இன்றைக்கு கோல், அந்த அந்த ஜெப வாழ்க்கை என்கிற கோல், அந்த வேத வாசிப்பு என்கிற கோல், கர்த்தர் மேல வைராக்கியமா இருந்த அந்த கோல், கர்த்தர் மேல அன்போடு செயல்படுத்த அந்த கோல் எல்லாம் இன்றைக்கு நீட்டப்படாமல், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஜெப வாழ்க்கை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நம்பிக்கை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்தை எல்லாம் நீங்க நம்ம சில நேரத்துல என்ன பண்ணிடும், அதை மறைச்சு கீழே வச்சிடும். எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏற்கனவே உன் கையில ஒரு கோலை கொடுத்திருக்கிறேனப்பா, ஏற்கனவே உனக்கு ஒரு ஜெப அபிஷேகத்தை கொடுத்திருக்கிற, ஏற்கனவே உனக்கு ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிற, ஏற்கனவே நீ கர்த்தருக்காக பல காரியங்களை செய்திருக்கிற. ஆனா இன்றைக்கு உன் ஜெப வாழ்க்கை குறுகி போயிருக்கிறது, இன்றைக்கு பரிசுத்த வாழ்க்கை குறுகி போயிருக்கிறது, இன்றைக்கு வேத வாசிப்பு குறுகி போயிருக்கிறது, அந்த அபிஷேகம் தொய்ந்து போயிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, இல்ல, உன்னை அனல் மூட்டி எழுப்பி விடு, உனக்கு கொடுக்கப்பட்ட ஜெபத்தை கோலை உயர்த்து, வேத வாசனத்தை தியானிக்கிற அந்த கோலை உயர்த்து, அபிஷேகம் என்கிற கோலை உயர்த்து. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கோலை உயர்த்தும் பொழுது, ஜெப வாழ்க்கை நிமிர்ந்து நிற்கும் பொழுது, வேத வாசிப்பு நிமிர்ந்து நிற்கும் பொழுது, அபிஷேகத்தில் உயர்ந்து நிற்கும் பொழுது, உள்ளான மனிதர்கள் பலப்பட்டு நிற்கும் பொழுது, அந்த கோல் உயர்த்தப்படும் பொழுது கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. உன் ஜெப வாழ்க்கை உயர்த்தப்படணும், வேத வாசிப்பு உயர்த்தப்படணும், கர்த்தரை ஆராதிப்பதில் உயர்த்தப்படணும், பரிசுத்தத்துல இன்னும் பெருகணும். அப்படி நம்முடைய உள்ளான மனிதன்ல பலப்பட 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 கோலை, அந்த கோல் உயர்த்தப்பட உயர்த்தப்பட, அபிஷேகத்தின் அளவு உயர்த்தப்பட உயர்த்தப்பட, ஜெப வாழ்க்கை உயர்த்தப்பட உயர்த்தப்பட, கர்த்தருடைய அன்பின் ஆழத்துல நீச்சல் ஆழம் போக போக அந்த கோல் உயரும் பொழுது சிவந்த சமுத்திரம் வழிவிடும். கர்த்தர் காற்றை அனுப்புவார், சிவந்த சமுத்திரம் வழிவிடும். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கோலை உயர்த்தாதபடி ஒருவேளை மங்கி முடங்கி இருக்கும் என்றால், இன்றைக்கு என் ஜெப வாழ்க்கையை நான் உயர்த்துகிற ஆண்டவரே, என் அபிஷேகத்தை உயர்த்துகிற ஆண்டவரே, என் ஆவிக்கிற ஜீவியத்தில் இன்னும் ஒருபடி மேலே வர நான் விரும்புகிற ஆண்டவரே, அதிகாலை ஜெபத்தை நான் உயர்த்துகிறேன். என்னுடைய ஆதி அபிஷேகம், என்னுடைய ஆதியில ஆண்டவர் மேல வைத்திருந்த அன்பு, ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டின அந்த வைராக்கியம், அந்த கோலை நான் உயர்த்துகிறேன் என்று கோலை உயர்த்த 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 கர்த்தர் காற்றை அனுப்புவார், சிவந்த சமுத்திரம் வழிவிடும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அப்பா, ஆதியில இருந்த ஜெப வாழ்க்கை, ஆதியில இருந்த அபிஷேகம், ஆதியில இருந்த வேத வாசிப்பு, ஆதியில கர்த்தரை தேடின விதம், ஆதியில உண்மையில வைராக்கியத்தோடு நான் செயல்பட்ட காரியம், அந்த திறமை, அந்த தாளம் எல்லாம் இன்றைக்கு அந்த கோலை உயர்த்தாதபடி இன்றைக்கு அந்த கோல் எங்கேயோ ஒரு இடத்துல முடங்கி போயிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு உனக்கு விரோதமாய் வருகிற போராட்டத்திற்கு ஒரு காரணம் உண்டு என்றால், கர்த்தர் உனக்குள்ள கொடுத்த அபிஷேகம் அனல் மூட்டப்படாமல் இருக்கிறது, ஜெப வாழ்க்கை மங்கி எரிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு விசை அதை கோலை உயர்த்தும் பொழுது சிவந்த சமுத்திரம் வழிவிடும் வழிவிடும். கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு காற்றை அனுப்பின பொழுது 21ஆம் வசனம் சொல்லுகிறது, 14:21, மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். நீட்ட வேண்டியது நம்முடைய வேலை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ் காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிட்டு. ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணணுமா? இன்று கண்ட எகிப்தியனை நீ காணாம இருக்கணுமா? எங்கேயோ ஒரு இடத்துல கோலை நீ புதைச்சு வச்சுட்ட. அந்த கோலை நீங்க உயர்த்தும் பொழுது, அந்த கோலை நீங்க நீட்டும் பொழுது கர்த்தர் கீழ்காற்றை அனுப்புவார், சமுத்திரம் வழி விடும். ஹல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை நீ இனிமேல்
என் மேல வைத்திருந்த நம்பிக்கை என்கிற கோல், நீர் என் மேல வைத்திருந்த அபிஷேகம் என்கிற கோல், எனக்கு கொடுத்த அந்த ஜெப வாழ்க்கை, எனக்கு கொடுத்த அந்த ஆத்தும பாரம், நான் ஆதியில உண்மையில வைத்திருந்த அன்பு, நீர் எனக்கு கொடுத்த தாளந்து, எதிர்பார்ப்போடு அதற்கு நான் சரி என்று சொன்ன காரியம் இன்றைக்கு இருக்கிறது. அந்த கோல் புதைந்து போய் இருக்கிறது. இன்றைக்கு அந்த கோல் மீண்டும் துளிர்க்கும்படி அதை உயர்த்துகிறேன் என்று சொல்லுவீர்களா? என்னுடைய அபிஷேகம் இன்றைக்கு பெருகட்டும், என்னுடைய வேத தியானம் பெருகட்டும், ஆராதனை பெருகட்டும், ஜெப வாழ்க்கை பெருகட்டும். ஒரு விசை அந்த கோலை உயர்த்தும்படி இயேசுவை நாமத்தில் இன்றைக்கு என்னை அனல் மூட்டை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஒப்புக் கொடுப்பேன் என்றால் கர்த்தர் ஒரு கீழ்காற்றை அனுப்புவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகம் உயரட்டும், அந்த ஜெப வாழ்க்கை உயரட்டும், அந்த பரிசுத்த வாழ்க்கை உயரட்டும், ஒரு நீச்சல் ஆழம் கடந்து வரட்டும். உங்களுடைய உள்ளான மனிதன விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. ஆதியில் இருந்த விசுவாசம் இல்ல, தடுமாறி விடுகிறேன். சில நேரத்துல அந்த விசுவாசத்துல தடுமாறி விடுகிறேன். அந்த விசுவாசம் எல்லாம் பெருகட்டும் என்று சொல்லி அந்த கோல் உயர்த்தப்பட சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக, அந்த கோளுக்கு முன்பதாக சிவந்த சமுத்திரத்தால நிற்கவே முடியாது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், ஒரு கீழ்காற்றை அனுப்புவார். ஹல்லேலூயா. அப்படிதான் அன்றைக்கு அந்த யோசுவா, அன்றைக்கு அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வரும் பொழுது மோசே சொன்னார், நான் மலையுச்சியில கோலை உயர்த்தி கொண்டு நிற்பேன், யோசுவா நீ யுத்தம் பண்ணு. ஆமென். மோசேயின் கைகள் மலை உச்சியில உயர்த்தப்பட்டு இருக்கும் பொழுது யோசுவா மேற்கொண்டான். காய் கீழே போகும் பொழுது யாரு மேற்கொண்டா? அமலேக்கு மேற்கொண்டான். என்றைக்கு ஜெப வாழ்க்கை கீழே போகிறதோ, என்றைக்கு வேத வசன தியானிப்பு கீழே போகிறதோ, என்றைக்கு ஆண்டவர் மேல் உள்ள அன்பு கீழே போகிறதோ, அன்றைக்கு அம்மிலைக்கு என்கிற எகிப்தியன் மேற்கொள்ளுவான். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அம்மிலைக்கு தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றால் நம்ம நாளுக்கு நாள் நம்முடைய பரிசுத்தம், நாளுக்கு நாள் ஜெப வாழ்க்கை, நாளுக்கு நாள் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அன்பு, நாளுக்கு நாள் ஆண்டவரை ஆராதிப்பதில், வேதத்தை தியானிப்பதில், இன்னும் நெருங்கி கிட்டு சேருகிற ஆண்டவரே, இன்னும் என் உள்ளான மனிதன் பலப்படணும், உமக்காக நான் எழும்புவேன் என்று சொல்லி நீங்க எழும்ப 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 ஆவிக்குற ஜீவியத்தில் எழும்ப எழும்ப அமலேக்கு தோற்கடிக்கப்படுவான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்று காண்கிற எகிப்தரை நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? காணவே மாட்டீங்க. மூன்றாவதாக உபாகமம் 3:22 சொல்லுகிறது. உபாகமம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தோமே என்றால், உபாகமம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், அவர்களுக்கு பயப்படீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. மூன்றாவது, நிறைய பேருக்கு என்னன்னா பயம். நிறைய பேருக்கு என்ன காரியம்? தோல்விக்கு காரணமே பயம்தான். இல்லைன்னா என்னால முடியாது என்கிற தாழ்வு மனப்பான்மை. என்னாலெல்லாம் கொண்டு கர்த்தர் இதை செய்வாரா, என் ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்பாரா, எனக்கு ஒரு வெற்றி கிடைக்குமா என்கிற தாழ்வு மனப்பான்மை, பயம். அந்த பயத்தெல்லாம் அங்கே மோசே சொல்லுகிறார், நீங்கள் பயப்படவே கூடாது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படவே கூடாது. யார் பயப்பட மாட்டா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், கர்த்தர் அவருடைய நாமத்தை என் நெற்றிலே தரித்திருக்கிறாரு, அவருடைய இரத்த கோட்டைகளை நான் இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு முன்பதாக செல்லுகிறார், அவர் என் வலது கரத்தை பிடித்திருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஒருபோதும் கர்த்தரை வெட்கத்திற்கு ஒப்புக் கொடுக்க மாட்டார், ஒருபோது நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை என்று தைரியமாய், உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை என்று யாரெல்லாம் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தர் மேல விசுவாசத்தோடு ஓடுறாங்களோ, அவங்க பயப்படவே மாட்டாங்க. ஆமென். ஒருபோதும் கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்படவே கூடாது எதை குறிச்சும். அல்லேலூயா. மோசே சொல்லுகிறார், நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் தான் உங்களுக்கு முன்பதாக போகிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே, வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரே. அப்படி கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது
ஒருபோது நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயப்படவே கூடாது. இன்னும் உபாகமம் 20ஆம் அதிகாரம் 3-4 வசனம் சொல்லுகிறது. அங்கே வாசித்து பார்ப்போம் என்ற உபாகமம் 20ஆம் அதிகாரம் 3-4 வாசிக்கலாம். ஆ ஆ ஆ உங்கள் இருதயம் ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது, தூளை என்றால் சோர்ந்து போகக்கூடாது. உங்கள் இருதயம் ஒருபோதும் துவண்டு போகக்கூடாது. அவர்களை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, பயப்படவும் கூடாது. உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம சொல்லணும், யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக ஒரு காரியத்தை செய்வார் என்று சொல்ல 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 கர்த்தர் நிச்சயமாகவே அற்புதங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால் அங்கே யோனத்தானை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 14:6. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. ஆமென். பாருங்க, பெலிஸ்தியருக்கு முன்பதாக யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் தைரியமா கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு அவருக்கு ஒரு தடையும் இல்லை. ஆகவேதான் ஆசா ஜபிக்கிறார், பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே, உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்துல நாங்கள் புறப்பட்டு போகிறோம் என்று சொன்ன பொழுது கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. ஒருபோது நீங்க பயப்படாதீங்க. உலகத்தில் இருப்பவனிலும் உங்கள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். மந்திரவாதி அதை பண்ணிட்டான், அதை இவன் பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான் நீங்க சொல்லாதீங்க. உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரியவராய் இருக்கிறபடினால நீங்க ஒருபோதும் பயந்து கலங்கி தூவல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. பயப்படுற வாழ்க்கையில நிச்சயமாகவே தோல்வி வந்துட்டே இருக்கும். பயத்தை ஒருபோதும் நம்ம அதை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தர அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமேன். அப்படித்தான் யோனத்தான் தைரியமாய் போன பொழுது கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். ஆமேன். அல்லேலூயா. அதே போல அநேக பேர் இருக்கலாம், திரள் கூட்டமா இருக்கலாம். கர்த்தர் யுத்தம் பண்ணினார்னா யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் உங்களுடையது, தோல்வி சாத்தானுடையது. ஒருபோது நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயப்படவே கூடாது. ஆமேன். அப்ப முதலாவது என்ன பண்ணணும், புறப்படணும் தைரியமா. ரெண்டாவது, நமக்கு கொடுத்த அபிஷேகத்தை, தாளந்துகளை, திறமைகளை அதை நம்ம அனல் மூட்டி எழுப்பி நின்றுட்டே இருக்கணும். ஆமேன். அப்போ எழும்பி நிற்க நிற்க சத்துரு தோற்கடிக்கப்படுவார். மூன்றாவது, கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆகவே நீங்க என்ன பண்ணக்கூடாது, பயப்படவே கூடாது. கர்த்தருடைய கரம் என் மேல உறுதியா இருக்கு, அவருடைய புயம் என்ன பண்ணும், பலப்படுத்துன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான்காவதாக நம்ம என்ன செய்யணும், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்புவோம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது எலியா தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான், அது இரு பக்கமாய் பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். ஆமேன். எலியாவும் எலிசாவும் யோர்தானை கடந்து போறாங்க. எலியா என்ன பண்ணுகிறார், தன் சால்வையை எடுத்து முறுக்கி என்ன பண்ணினாரு, தண்ணீரை அடித்தான். ஆமேன்.
கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு வேதம் சொல்லுகிறது. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், ஆளுகை கொடுத்திருக்கிறார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று சொல்லியிருக்கிறார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளும் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமென். எவ்வளவு பெரிய யோர்தானா இருந்தாலும் எலியா தன் சால்வையை முறுக்கி யோர்தானை அடித்த பொழுது அது வழிவிட்டது. அதை விட ரொம்ப சூப்பர் என்னன்னா, அடுத்த 14ஆம் வசனம், எலியாவை பின்பற்றின எலிசா. எலியா கூடவே இருந்த எலிசா 2 மடங்கு வரத்திற்காக தாகத்தோடு எலியாவை பின்பற்றின எலிசாவை குறித்து என் வேதம் சொல்லுகிறது, எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடி. முதலாவது எலியா என்ன பண்ணுகிறார்னா, சால்வையை நல்லா முறுக்குன்னு முறுக்கிட்டு அடிக்கிறார். ஆனா எலிசாவை குறித்து அங்க அப்படி சொல்லல. அந்த சால்வை எடுத்து அடிக்கிறான், முறுக்கெல்லாம் இல்ல, தண்ணீர் 2 பிரிஞ்சு போயிட்டு. ஆமென். காரணம் என்ன? எலியாவையே பின்பற்றின எலிசா, 2 மடங்கு வரம் வேணும்னு கேட்டு பின்பற்றின எலிசா. ஆமென். அல்லேலூயா. லேசா அப்படி சால்வை எடுத்து அந்த தண்ணீரை அடிச்சோன்னு 2 பிரிஞ்சு போயிடுது. ஆமென். அல்லேலூயா. ஆகவேதான் நாளுக்கு நாள் அபிஷேகத்துல, நாளுக்கு நாள் வல்லமையில நீங்க பலப்பட முறுக்கி போராடி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. லேசா நீங்க ஒரு வார்த்தையை சொன்னா யோர்தான் வழிவிடும். அல்லேலூயா. எலியா சால்வையை முறுக்க வேண்டியது இருந்தது, எலிசாவோ முறுக்கலாம் இல்ல. அந்த எலியாவை பின்பற்றி 2 மடங்கு வரத்தை வேண்டும் என்று நாளுக்கு நாள் விருத்தி அடைய அபிஷேகத்துல பெருகின பொழுது அந்த சால்வையை எடுத்து அப்படி அடிச்சான், யோர்தான் பின்னிட்டு போயிடுச்சு, 2 வழி விட்டுருச்சு. ஆமென். அல்லேலூயா. நாளுக்கு நாள் நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்க ஆண்டவரோடு நீங்க நெருங்க ஒருவன் என்னை பின்பற்றினால் அவரை பின்பற்ற ஊழியக்காரன் எங்கே இருக்கிறானோ ஆண்டவர் அங்க இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எலியாவை போல நீங்க முறுக்கி போராடி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. கர்த்தர் நீங்க சொல்லுகிற உங்களுடைய வார்த்தையை கனப்படுத்தி உங்களுக்காக ஒரு யுத்தத்தை செய்வார். இன்று காண்கிற எகிப்தினை இனி காணவே மாட்டீங்க. ஆமென். 5வதாக யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம திருப்புவோம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. ஆமென். அல்லேலூயா. இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரர்களிலே, இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 பேரை ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால் யோர்தானில் தண்ணீரில பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும். உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டினா என்ன? அவருடைய பிரசன்னம். ஆமென். 12 ஆசாரியர்கள், 12 பேரும் அங்க சொல்லப்பட்டிருக்கிறதை தவிர அவருடைய பெயரையோ அவங்க யாரோன்னெல்லாம் சொல்லல. ஆமென். சிவந்த சமுத்திரத்தை வழிவிடும் பொழுது மோசே இருந்தார், மோசேயின் கோல் இருந்தது. ஆனா இங்க யோர்தான் பின்னிட்டு அறுப்பு காலத்துல கரை புரண்டு ஓடுது. ஆனா அந்த யோர்தான் பின்னிட்டு திரும்புவதற்கு அந்த 12 பேருடைய பெயரும் இல்லை, மோசேயும் இல்லை, மோசேயின் கோலும் இல்லை, அங்கே யோசுவாவும் முன்னாடி இல்லை. யாரோ ஒரு 12 பேர். ஆனா என்ன இருக்கு அவங்க கிட்ட? உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற பிரசன்னம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கும் நீங்க நினைக்கலாம், பெரிய பெரிய ஊழியக்காரங்கிட்ட போனோம், அப்படி போனோம் இப்படி போனோம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மோசேயும் அங்க இல்லை, மோசேயின் கோலும் இல்லை, யோசுவாவும் இல்லை. பெயர் தெரியாத 12 பேர் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்கள் கால் வைத்தவுடனே யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. ஆமென். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்ய
வல்லமையுள்ளவராயிருக்கிறார். என்ன செய்யணும்? ஆண்டவரே, உடன்படிக்கை பெட்டியை உம்முடைய பிரசன்னத்தை சுமக்க 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 அவருடைய பிரசன்னத்துல நிரப்பப்பட அவருடைய பிரசன்னத்துல தாவீது சொன்னது போல என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தாவீது அதைத்தான் சொல்லுகிறாரு, எனக்கு நிரம்பி வழிகிற அனுபவத்தை தாங்கப்பா. ஆரோனுடைய தலையில வார்க்கப்பட்ட அபிஷேகம் அவருடைய தாடி அங்கு வழியாக கடந்து சென்றது போல என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் என்று அவருடைய பிரசன்னத்தை நீங்க சுமந்தீங்கன்னா, உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிந்தது என்றால், நீங்க ஒருவேளை எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் அது நோ மேட்டர். ஒன்னே ஒன்று தேவை, தேவனுடைய பிரசன்னம் இருக்குமே என்றால், தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்வார் என்றால், உங்களுடைய தலையில் அபிஷேக எண்ணெய் இருக்குமே என்றால், உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியுமே என்றால், உங்கள் உள்ளங்கால் பட்ட மாத்திரத்தில் யோர்தான் பின்னிட்டு திரும்ப வைக்க என் தேவனுக்கு லேசான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? ஆண்டவரே, இன்றைக்கு என்னை நிரப்புவீராக, இன்றைக்கு உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புவீராக, இன்றைக்கு உம்முடைய வல்லமையினால நிரப்புங்க ஆண்டவரே. இந்த அனுபவம் அல்ல ஆண்டவரே, இன்னும் அறியும்படி, இன்னும் பிரசன்னத்தை சுமக்கும்படி, எதிராக வருகிற யோர்தான் பின்னிட்டு திரும்பும்படி, எப்பேற்பட்ட யோர்தானா இருந்தாலும் உன்னுடைய பிரசன்னத்தை சுமக்கிற உன் கால்கள் பட்ட மாத்திரத்தில் அந்த யோர்தான் பின்னிட்டு திரும்பும். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்க பிரசன்னத்தை விரும்பும் பொழுது, அப்பா உம்முடைய பிரசன்னம் தான் என் தகுதி, உம்முடைய பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உம்முடைய பிரசன்னம் தான் எனக்கு அடையாளம், நான் விசேஷித்தவன் என்று எதினால் அறியப்படும். உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை என் வீடு மற்ற வீட்டை போல இருக்கக்கூடாது. என் வீட்டில் உம்முடைய பிரசன்னம், மக்னாய் சபையில உம்முடைய பிரசன்னம், அந்த பிரசன்னத்தை சுமந்து கொண்டுதான் வீட்டுக்கு போகும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் பிரவாகித்து வருகிற யோர்தான், இயேசுவின் நாமத்தில் இன்று கண்ட யோர்தானை, இன்று கண்ட எகிப்தியரை, இன்று கண்ட பலவானை இனி நீ காண்பதில்லை. தேவையானது ஒன்றே, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை, உம்முடைய அபிஷேகம். அந்த பிரசன்னத்தை நான் சுமக்கணும், அந்த பிரசன்னத்தில் நான் விழுந்து கிடக்கணும். இந்த சின்ன சரீரத்தில் தாங்க முடியாத உம்முடைய வல்லமையை தருவீராக, உம்முடைய அபிஷேகத்தை தருவீராக. தட்டு தடுமாறக்கூடாது, யோர்தானை பார்த்து பயப்படக்கூடாது. உம்முடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டு யோர்தான்ல காலவை. என்ன யோர்தான் பிரவாகித்து பயமுறுத்துகிறதோ அவருடைய பிரசன்னத்தை நீ சுமப்பாய என்னால், இயேசுவின் நாமத்தில் சிங்கத்தின் மேல நீ நடப்பாய், பால சங்கத்தை மிதித்து போடுவாய். ஒன்று உன்னை சேதப்படுத்த முடியாது. ஒரு வழியாய் வருகிறவர் 7 வழியாய் ஓடி போக வேண்டும் என்றால், இன்றைக்கு இருக்கிற இந்த அபிஷேகத்தை காட்டிலும் ஒரு நீச்சல் ஆழம், ஒரு வல்லமை இந்த மேடவாக்கத்தை சுதந்திரிப்பதற்கு, மேடவாக்கத்தில் இருக்கிற அந்தகார வல்லமைகளை மேற்கொள்வதற்கு ஒரு பிரசன்னம் தேவை, ஒரு ஆவியானுடைய வழி நடத்துதல் தேவை, ஒரு அக்கினி தேவை. யோர்தான் பின்னிட்டு திரும்பணும். குடும்பத்தில் பயமுறுத்துகிற யோர்தான், பிரிவினைகளை கொண்டு வருகிற யோர்தான், வியாதியை கொண்டு வருகிற யோர்தான், கடன் பிரச்சனைகளை கொண்டு வருகிற யோர்தான், சத்துருவை பார்த்து பயம் என்கிற பயத்தை கொண்டு வருகிற யோர்தான் பிரவாகித்து வரலாம், பிரவாகித்து வரலாம். அறுப்பு காலத்தில் யோர்தான் பிரவாகித்து வந்தது. ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பாரே என்றால், அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் சுமப்பீர்களே என்றால், நீங்க ஒரு சின்ன மனுஷனா இருக்கலாம், அறியப்படாதவர்களா இருக்கலாம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிறார். பலவானை வெட்கப்படுத்தும்படி பலவீனங்களை தெரிந்து கொள்ளுகிறார். மோசையின் காலம் முடிந்து போய்விட்டது, யோசுவாவின் காலம் முடிந்து போய்விட்டது. இன்றைக்கு பெயர் தெரியாத உடன்படிக்கை சுமக்கிற உங்களையும் என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பெரிய எழுப்புதலை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. மோசே இல்ல, மோசேடைய கோல் இல்ல, யோசுவா முன்னாடி இல்ல, கர்த்தர் இன்றைக்கு அவருடைய பிரசன்னத்தை முன்னாடி அனுப்புகிறார். ஆவியானவர் அசைவாடும் பொழுது எல்லா யோர்தானும் அது பின்னிட்டு திரும்ப என் தேவனுக்கு லேசான காரியம். நல்ல ஆண்டவரை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, உந்த ஆவியால நிரப்புங்க, உம்முடைய பிரசன்னத்தால நிரப்புங்க, உம்முடைய வல்லமையினால நிரப்புங்க, உம்முடைய ஆளுகை
வார்த்தையினால நிரப்புங்க. கர்த்தர் உன்னை நிரப்ப நிரப்ப பயங்களை கர்த்தர் மாற்றுகிறார், தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். பார்வோனின் சேனைகளையும் கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தில் அவர் அழித்து போடுகிறார். இன்று நீ காண்கிற பலவீனம், இன்று காண்கிற பிரிவினை, இன்று காண்கிற குழப்பம், இன்று காண்கிற சிந்தனைகள், வருகிற அசுத்தங்கள் எல்லா யோர்தானும் அது பிரவாகித்து வரலாம். சத்துரு வெள்ளம் போல வரலாம். இன்றைக்கு ஆவியானவர் உனக்காக கொடியேற்றுகிறார். நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள். அந்த வல்லமையை பெற்றுக்கொள். ரே பா டாதாரோ ஹபா டாதாரோ. விடுதலை விடுதலை விடுதலை. உன் உள்ளங்கால் பட்ட மாத்திரத்தில் இன்றைக்கு உன் உள்ளங்கால் வீட்டை தொடுபொழுது உங்க வீட்டில் இருக்கிற இருள், உங்க வீட்டில் இருக்கிற பலவீனம், உங்க வீட்டில் இருக்கிற தரித்திரம், உங்க வீட்டில் இருக்கிற பொல்லாத சத்துருவின் போராட்டம், வறுமைகள் எல்லா யோர்தானும் பின்னிட்டு திரும்புவதாக இயேசுவின் நாமத்தில். வல்லமை வல்லமை ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார். நீதான் பெயர் அறியப்படாத உன்னை கொண்டு யோர்தானை கர்த்தர் திருப்புகிறார். யோர்தானை திருப்புகிறார். ரிசீவ் 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 ரிசீவ். எப்பேற்பட்ட யோர்தானாய் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் உனக்கு முன்பதாக அது பின்னிட்டு திரும்பும். இயேசுவின் நாமத்தில் திரும்பும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். 1 சாமுவேல் 5:3-4 ஒரு காரியம் இருக்கு. 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனம். அஸ்தோத் ஊரார் வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து நிறுத்தினார்கள். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது தரையிலே ஆண்டோடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி எந்த தாகவனாலும் நிற்க முடியாது. ஆமென். பெலிஸ்தியர் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் தாகோன் கோயில வைக்கிறாங்க. முதல் நாள் அதுக்கு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக விழுந்து கிடந்தது. 2வது நாளில முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையும் அதன் 2 கடைகளும் உடைபட்டு கிடந்தது. ஆமென். நீங்க பிரசன்னத்தை சுமப்பீர்களே என்றால், ஆவியோட பிரசன்னத்துல நீங்க நடப்பீர்களே என்றால், எந்த தாகோனுக்கு போய் நீங்க யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தாகோன் உங்களுக்கு முன்பதாக உடைந்து போவான். ஆமென். ஹல்லேலூயா. 6வதாக யோசுவா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. யோசுவா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நல்லா கவனிக்கணும் இந்த வசனத்தை. யோசுவா 6ஆம் அதிகாரம் 16. நல்லா சொல்லுங்க. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள். பாருங்களேன், நல்லா நம்ம எல்லா காரியத்தையும் செய்து விட்டு யோசுவா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன பண்ணணும்? எக்காலத்தை ஊதி ஆர்ப்பரிங்க. கர்த்தர் பட்டணத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆமென். இந்த காரியத்தெல்லாம் செய்துட்டு அன்னாளை போல, அன்னாள் அதுக்கப்புறம் எப்படி இருக்குல்ல, துக்க முகமாய் இருக்கவே இல்லை. அப்போ வெற்றியின் ரகசியம், கர்த்தர் யுத்தம் பண்ண வேண்டும் என்றால் எக்காலத்தை ஊதணும். என்ன பண்ணணும்? ஆர்ப்பரிக்கணும். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு இருக்கிறாரு. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவாரு. நான் கர்த்தரை நல்லா துதித்து ஸ்தோத்தரிக்க போகிறேன் என்று யோசுவா சொல்லி கொடுக்கிறார். நீங்க என்ன பண்ணுங்க? ஆர்ப்பரிங்க. எக்காலத்தை ஊதி ஆர்ப்பரிங்கப்பா. கர்த்தர் தேசத்தை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்றாரு. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சொல்லுகிறார். ஆனா வேதம் சொல்லு 20ஆம் வசனத்துலதான் எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவரத்தோடே முழங்குகையில். வெற்றியின் ரகசியம் எங்க இருக்குன்னா,
நல்ல வாய விரிவாய் திறந்து ஆண்டவரை நல்லா துதித்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு வெற்றி தருகிறார், கர்த்தர் எனக்காக முன்னாடி செல்லுகிறார், இன்றைக்கு இந்த நாள் வெற்றி நாள் என்று அவரை துதித்து துதித்து நீங்க ஆர்ப்பரிப்பீங்கன்னா அல்லங்கம் இடிந்து விழும். ஆமேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவர். துதி எங்கே இருக்கும் அங்க என்ன உண்டு? விடுதலை உண்டு. கர்த்தர் நிச்சயமா ஜெயத்தை தருவார். ஆமேன். ஹல்லேலூயா. தோல்வி சாத்தானுடையது, வெற்றி நம்முடையது. ஹல்லேலூயா. ஜெயத்தை கொடுக்கிற தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கு ஜெயத்தை தருவார். நல்லா கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து ஆர்ப்பரிக்கும் பொழுது, சத்தத்தை உயர்த்தி ஆரவாரம் பண்ணும் பொழுது எதிரிகள் வெட்டுண்டு விழுவாங்க. வெற்றியின் ரகசியம் துதிப்பதிலையும் ஸ்தோத்தரிப்பதிலையும் ஆண்டவரை உயர்த்துவதிலையும் விசுவாசத்தோடு கர்த்தரின் ஜெபத்தை கேட்டுவிட்டார் என்கிற நம்பிக்கையில மாத்திரம்தான் வெற்றி அடங்கி இருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும். இம்மட்டும் நடத்தினீர் ஆண்டவரே, யெகோவா ஈரே, எனக்கு ஜெயத்தை தருறீங்க. ஏனென்றால் நல்ல எபினேசராய் இதுவரைக்கும் நடத்தினீங்க, இம்மானுவேலராய் என் கூடவே இருந்தீங்க. இனிமேலும் யெகோவா ஈரேயாய் என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவராய் இருக்கிறீங்க. யெகோவா ரஃபா சுகம் தருகிறவராய் இருக்கிறீங்க. யெகோவா ஷாலோம் சமாதானத்தை தருகிற தேவனாய் இருக்கிறீங்க. லகாய் ரோகி நீர் என்னை காண்கின்ற தேவனாய் இருக்கிறீங்க. ஓ, அப்படின்னு ஆண்டவரை துதிக்க 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 அவருடைய நாமத்தை உயர்த்த 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 அல்லங்கம் இடிந்து விழும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். சொல்லாம ஆண்டவர் மேல அன்புல நீங்க துதித்து ஆராதிப்பீர்கள் என்றால் இன்று கண்ட எகிப்தினை இனி காண்பது இல்லை. கடைசியாக சங்கீதம் 46:10 சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமேன். நல்லா துதித்து ஆராதித்து வசனத்தெல்லாம் கேட்டுட்டு போயிட்டு நம்மளால சில நேரத்துல காத்திருக்க முடியல. ஆமேன். சில நேரத்துல காத்திருக்க முடியாம புலம்பி தள்ளிடுறோம். ஆமேன். அப்படிலாம் செய்யக்கூடாது. நம்ம எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவரிடத்துல சொல்லிட்டோம், அவ்வளவு காரியத்தை கேட்டுட்டோம், கர்த்தர் வெற்றியை தருவார் என்று சொல்லி நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று என்ன பண்ணணுமா? அறிந்து கொள்ளணும். பாருங்க, ஆதியாகமம் 24:21 அங்க எலியேசரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 24:21 அந்த மனிதன் மௌனமாய் இருந்தான். தாவீது கூட சில நேரத்துல நலமானதை ஒன்றையும் பேசாமல் அவன் அமைதியாய் மௌனமாய் இருந்தான். ஆமேன். எல்லா காரியத்தையும் செய்துட்டு நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படி நீங்க காத்திருக்கும் பொழுது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதே இல்லை. ஆமேன். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம எழுந்து நிற்போமா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்வார். இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் காண்பது இல்லை. ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருப்பீர்கள். தாவீதை போல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்க புறப்பட்டு போங்கள். ஆமென். ஓ, நீங்க புறப்படுங்க. உங்களுடைய தரிசனத்தை நோக்கி புறப்படுங்க. உங்களுடைய லெக்கை நோக்கி நீங்க புறப்படுங்க. ஓ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அண்டையில இன்னும் நெருங்கி வரும்படி புறப்படுங்க. இயேசுவின் நாமத்துல நீங்க புறப்படும் பொழுது, ஆமேன், நெகோமியை போல மோவாபிய தேசத்திலிருந்து அவள் எழுந்து புறப்பட்டாள். ஹல்லேலூயா. பெத்லகேம் அப்பத்தின் வீட்டை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அவள் எழுந்து புறப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்க கேள்விப்பட அறிய புறப்பட்டு நீங்க வர வர கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. இளைய குமாரன் தகப்பன் வீட்டுக்கு புறப்பட்டு போன பொழுது அன்றைக்கு பெரிய சந்தோஷம்.
இழந்து போன எல்லாவற்றையும் இளைய குமாரன் பெற்று கொண்டது போல கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருப்பீங்க, பின்னாடி வருகிற பார்வோனை பார்க்காதீங்க, முன்னாடி இருக்கிற சிவந்த சமுத்திரத்தை பார்க்காதீங்க. அதினத்தின் நாளுக்குள்ள தேவையை கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. அந்தந்த நாளுக்கு எப்படி ஆகாயத்து பட்சிகளை அவர் போஷிக்கிறாரோ அதே போல அந்தந்த நாளுக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. நாளைய நாள் நம்முடைய நாள் அல்ல, அது கர்த்தருடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம் 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 மாத்திரம் அல்ல, கோலை நீட்டுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்து, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஜப ஆவி, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம், அதை எல்லாம் நாளுக்கு நாள் உயர்த்தும் பொழுது, அதை பயன்படுத்தும் பொழுது, தாளந்துகளை பயன்படுத்தும் பொழுது இயேசுவின் நாமத்தில் சிவந்த சமுத்திரம் வழிவிடும். கர்த்தர் கீழ்காற்றை அனுப்புவார். கர்த்தர் தன்னுடைய நாசின் சுவாசத்தை அனுப்பி சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் வழிவிட பண்ணுவார். அதே சிவந்த சமுத்திரத்தில் பார்வோனும் சேனைகளும் மூழ்கடிக்கப்பட்டது போல எல்லாவற்றையும் கர்த்தர் மூழ்கடிக்க பண்ணுவார். அன்றைக்கு மோசே கையில இருந்த கோல் உயர்த்தப்பட்ட பொழுது அங்கே அமலேக்கியன் தோற்கடிக்கப்பட்டான். உன் ஜெபசத்தம் உயர்த்தப்படும் பொழுது, ஜெபசத்தம் உயர்த்தப்படும் பொழுது, அபிஷேகம் உயர்த்தப்படும் பொழுது எதிரி வெட்டுண்டு விடுவான். ஆமென், ஹல்லேலூயா. எதை குறித்து நம்ம பயப்படவே கூடாது. ஆமென். பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நீ பயப்படாதே. உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியாய் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியம் செய்வார். வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வெளிகளில ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். எலியா சால்வையை முறுக்கி அடித்த பொழுது யோர்தான் வழிவிட்டது. அதே எலிசா சால்வையை அடித்த பொழுது அங்கே யோர்தான் வழிவிட்டது. ஆமென். அங்க முறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் சுமந்த பொழுது அவங்களுடைய உள்ளங்கால் பட்ட மாத்திரத்துல பிரவாகித்து வந்த யோர்தான் பின்னிட்டு திரும்பினது போல எல்லா யோர்தானும் பின்னிட்டு திரும்பும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? சொல்லுமா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? சொல்லுங்க. உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர். நல்ல கரங்களை தட்டி. வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். உமக்கு பானவர் யார்? யார் யார் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலே பூமியிலே
உமக்குப்பானவர் யார்? அல்லேலூயாவா நடத்திரு பூமியிரு உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் நல்ல ஆவில நிரம்பி சொல்லுங்க. வானத்திரு பூமியிரு உமக்குப்பானவர் யார்? தூதர்கள் வேண்டும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் வேண்டும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்தீர. ஆமென். நம்மை போல யாருண்டு இந்த ஜனங்கள் நேசித்தீர. உமக்குப்பானவர் யார்? சொல்லுங்க பாடுங்க. உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திரு பூமியிரு உமக்குப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திரு பூமியிரு உமக்குப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் ஆமென். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்து உம் நாமம் அதிசயம் இன்னும் அற்புதம் செய்திடுவே. சொல்லுவல்ல ஓம் நாமம் அதிசயம் இன்னும் அற்புதம். ஆமென். உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திரு பூமியிரு உமக்குப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திரு பூமியிரு உமக்குப்பானவர் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். சொல்லுங்க தேவரீர். ஆமென். ஓ தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவரே உமக்குப்பான தேவன் யார்? நீ செய்ய இறைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? சொல்லுவவன் அல்ல. ஓர் செய்ய இறைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? ஆமென். ஓ தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே ஓ தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவனீர் அல்லவோ. ஓ தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் வேண்டும் ஜெயித்திடுவே. சர்வ வல்லவர் நீர்தானே. ஓ தரிசனம் தந்தவனீர் அல்லவோ. தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே. சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரீர் நீர் சகலம் செய்ய வல்லவர். ஓ தேவரே உமக்குப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீர்தானே. ஓ தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன். கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீர்தானே.
தடுப்பவர் எவரும் எங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவே, கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரே சகலமும் செய்ய வல்லவர். சொல்லுங்க தேவனே, ஓ தேவரே உமக்கொப்பா தேவன் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? நல்லா ஆவியோடு உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. 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 வானத்திலும் பூமியிலும் நல்ல கருத தீரி பாஷாதரு உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நிரப்புங்கப்பா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. 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 வானத்திலும் நல்ல ஆவலோட பெரிவாராதோ சதாதாபாரேபாரோ ஹமாதாதாரோ. விடுதலை விடுதலை விடுதலை. ரீபாசோ ரேபாசோ. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். வெற்றிகள் வெற்றிகள். கர்த்தர் உனக்காக கர்த்தர் உனக்காக ஒரு காரியம் செய்கிறார். ஓ வெற்றிகள். ஆவில நிலவு அடிவாச பேச்சு. உன் கோலை நீட்டு, கோலை உயர்த்து. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் தரிசனத்தோடு புறப்படு. தரிசனத்தோடு லிங்காயிடு. ரீபாராதோ. கர்த்தர் நிரப்புகிறார். மகிவாய் மகிவாய் மகிவாய். ஒவ்வொரு நாளும் வல்லமாய் அபிஷேகம் அக்கினி. விடுதலை விடுதலை விடுதலை. இதோ புதிய காரியம், புதிய அபிஷேகம், புதிய வல்லமாய், புதிய அக்கினி. ஃபயர் ஃபயர். தலைவீரர்கள் மாறட்டும். உமக்கொப்பானவர் யார்? நல்ல கரங்களை தட்டி ஆவில நிரம்பி ஓ கர்த்தர் கொடுத்த ஜெயத்திற்காக ஓ கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தபடினால இன்று கண்ட எகிப்தியரை இனி காண்பது இல்லை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்களோ சும்மா இருப்பீர்கள். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சோத்திரம் 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி. உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லப்பா. ஓ இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி இன்று கண்ட எகிப்தியன், இன்று கண்ட வியாதி, இன்று கண்ட குழப்பம், இன்று கண்ட பலவீனம், இன்று கண்ட கடன் பிரச்சனை, இன்று பார்க்கிற என் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரம், இன்று என் குடும்பத்தில் இருக்கிற சாபம், இன்று என் குடும்பத்தில் இருக்கிற வெக்கம், இன்று என் குடும்பத்தில் இருக்கிற குறைவுகள், இன்று என் குடும்பத்தில் இருக்கிற அவமானம், இன்று என் குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகள், எல்லா எகிப்தியனையும் இனி காண்பது இல்லை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்க புறப்படுங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன் செல்லுவார். என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன தேவன் இன்னைக்கு உங்களுக்கு இளைப்பாறுதலை நாள். சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சி படுத்துகிற தேவன். பரலோக பிதாவே உமக்கு நன்றி.